இருக்கீங்களே. ஓஹோ, சொன்னாச்சு. இவரால எல்லா இடத்தையும் சரியா சுத்தி காட்ட முடியுமா சந்தேகப்படுறீங்களா? என்ன நம்பி தைரியமா என் கூட வாங்க. கர்சல்ல எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். ஆமா டைரக்டர் சார், உங்க ஐடியா என்ன? இந்த பொண்ணை வந்து புறப்படலாமா? பாருடா, மறுபடியும் சந்தேகம் தானா? நம்ம கேமராமேனுக்கு எப்பவும் சந்தேகம் தான். பொண்ணா இருந்தா ஆனா இருந்தா நமக்கு வந்து அவுட்டோர் லொகேஷன். என்னது புரியலையா? எங்க சினிமா பாஷையில அவுட்டோர் லொகேஷன்னா வெளிப்புற படப்பிடிப்புக்கு தேவையான இடம்னு அர்த்தம். ப்ரொடக்ஷன் மேனேஜர், அந்த பொண்ணுகிட்ட போய் சினிமா பாஷையில அழைக்கிறியே சும்மாரு. ஏமா, இந்த பக்கத்துல இருக்கிற எல்லா இடமும் உனக்கு தெரியுமா? எந்த இடம் வேணும்? வாங்க, சும்மா வாங்க. எல்லா இடத்தையும் பாத்துட்டீங்களா? கொஞ்சம் பார்த்தா மீதியை நாளைக்கு பார்ப்போம். உங்க அபிப்பிராயம் எப்படி? பார்த்த இடமெல்லாம் நல்லா தான் இருந்தது. நாம எடுக்க போற சீனுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தா எஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்கு, நாளைக்கு உங்களை புலிவாசல் கூட்டிட்டு போறேன். புலிவாசலா? ஏன் சார் நான் அங்க வரணுமா? புலி வாசல் தானே, புலியா? உங்களை அதுவே தைரியமா கூட்டு போறேங்குது. பாத்தீங்களா ஐயா எவ்வளவு தைரியமா இருக்காரு? அந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆல்ரைட், நாளைக்கு அதையும் பாத்துருவோமே. இந்தாமா வச்சுக்க. இவ்வளவு பணமா? உனக்குதான். நாளைக்கு நீ காட்டுற இடம் எங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை விட டபுளா தரேன். இந்தா. ஏதடி இவ்வளவு பணம்? அதான் சினிமாக்காரங்க இல்ல, அவங்க நம்ம ஊர்ல படம் பிடிக்க வந்தாங்க. அவங்களுக்காக பரிசு ஓட்டுன்னு கொடுத்தாங்க. ஒரு நாளைக்கு இவ்வளவு பணமா? இது என்னமா பிரமாதம். நாளைக்கு நான் காட்ட போற இடம் மாத்திரம் அவங்களுக்கு பிடிச்சு போச்சு, இவ்வளவு பணம் கொடுப்பாங்க. என்னம்மா இது? ஏதோ தீஞ்சு போற வாசம் இல்ல? ஆமா. அடடே, அடுப்புல பால் வச்சிருந்த. என்னம்மா நீங்க? என்னம்மா இது? அடுப்புல பாலை வச்சுட்டு பார்க்காம இருந்துட்டேன், அவ்வளவு தீர்ந்து போச்சு. அம்மா அம்மா, பாலெல்லாம் தீர்ந்து போச்சுன்னு கவலைப்படுறியா? ஏம்மா? அது இல்லம்மா, நெருப்பு மேல இருக்கிற பாலும் பருவம் வந்த பொண்ணோட வாழ்வும் கொஞ்சம் கவனம் தப்புச்சுனா இப்படித்தான் தீஞ்சு போகும்னு நினைச்சேன். அம்மா கவலைப்படாத, நானு பால் இல்ல, எரியுற நெருப்பு. அது எப்படி கரைபடும்? அம்மா எனக்கு பசிக்கிற சாப்பாடு போடுமா. நானும் வரேன். நிறைய இருக்கு, அந்த பொண்ணுதான் வராங்க, ஏத்துக்கலாமே. சண்டை போடுங்க. நான் சண்டை போட வரல, ரெண்டு பேரும் ராசி ஆயிடுவோமே. ஆமாயா, தினம் உங்க கூட சண்டை போட்டு கொண்டு வந்த மோர் எல்லாம் ஆத்துல கொட்டி வீட்டுக்கு போய் எங்க அம்மா கிட்ட திட்டுவாங்க. அதனாலதான். அப்ப சரி, அப்படிங்க. கைய குடியா? அது சண்டையா? இந்தாங்க. ஆமா, என்ன இது? முதல்ல உங்களுக்கு கொடுத்தா மோர் பூரா வித்து போயிடும்னு சொக்கி சொன்னேன். இதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. போட்டோம், இந்தா. ஐயே வேண்டாங்க. ஏன்?
அப்பா இது நாளைக்கு கூலி வர மாட்டேன் சரிதான். சரி. இரு குடிச்சு சொல்றேன். என்ன சார் இது? ஆத்தங்கரையில போய் பேனர் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? நான் தானே இந்த நாடக கம்பெனிக்கு ஓனர். அவரால் கட்டுற பேனர். உனக்கு என்ன? என் நாடக கம்பெனில கதாநாயகி. பெல் அடிச்சா சம்பளம், பெல் அடிச்சா பாட்டா சாப்பாடு. நாடகத்துக்கு கூட்டம் வரணுமே, வசூல் வரணுங்கிற கவலை எல்லாம் எனக்கு தானே. அதுக்காக விளம்பரம் தேவை இல்லையா? இது என்னது? பரிசல் துறை. சும்மா இருக்கிற நேரத்துல ஒரு பேனர் கட்டி வச்சா 4 பேர் பார்க்க மாட்டாரா, 2 பேர் வர மாட்டாரா? அதுக்காக இப்படி ஒரு ஐடியா பண்ணேன். இது என்ன சார் ஐடியா? தெரியல. நான் கொடுக்குறேன் உங்களுக்கு பிரமாதமான ஐடியா. நீ கொடுக்குற ஐடியா ஏன் தர மாட்டேன்? ஏன்? தோழியா இருந்த உன்ன ஹீரோ நாக்குல நான் தானே. ஆமா பெருசா. சார் ஒரு நாக்கு வரலது ஒரே பாவமா இருக்கு சார். ஏலே நாங்க 2 பேரும் பேசுறோம், உனக்காண்டா வரலது? ஆத்து நிறைய தண்ணி ஓடுத, போய் குடி. இல்ல ரொம்ப சாதாரணமா சொல்றீங்க. நாடகத்துல நான் வில்லன் வேஷம் போடுறேன். இந்த பச்சை தண்ணி குடிச்சு தொண்டை கட்டிக்கிடுச்சுன்னா நாளைக்கு எப்படி அப்படின்னு சிரிக்கிறதே? ஏலே இந்த சிரிப்புக்கு எந்த தண்ணியை குடிச்சாடா? நீ ஏடா சிரிக்கிற? போய் சும்மா அப்படி வாய போய் நில்லு, நான் பின்னாடி இருந்து இன்னும் சிரிக்கிறேன். என்ன சார் இது? சிரிப்புக்கு கூட பிளே பாக்கா? இவனாச்சா? இவனுக்கு எல்லாமே பிளேபேக் தானே. வசனம் ஒரு நாளைக்கா ஒழுங்கா சொல்லணும், எல்லாம் உளறல். ஏன்டா சும்மா நிக்கிற நேரத்துக்கு ஒத்திய பார்த்தானடா? ஒத்திய தானே சார், தாராளமா பாக்கலாம். சார் அந்த கதாநாயகிய கையை பிடிச்சிருக்கிற கதை பார்க்கலாமா? ஆவுன்னா ஏன்டா இது கையை பிடிச்சிருக்குங்கிற? அடுத்தாப்புல ஒன்னு அரையிற மாதிரி ஒரு சீன் இருக்கு, அதை ஒத்திய பார்க்கலாமா? வேண்டாம். ஏடா தெரியாம கேக்குறேன், யார கேட்டுற கதாநாயகி பூ வாங்கி கொடுத்த? நான் வாங்கி கொடுத்தேன். கதம்பா வேணும்னு அவங்க தான் கேட்டாங்க. கதம்பமா? என்கிட்ட மல்லிகைப்பூ கேட்ட, என்கிட்ட ரோஜாப்பூ கேட்ட, என்கிட்ட சோத்துப்பூ கேட்ட. இப்பதான் புரியுது. நாடகத்துக்கு மணி அடிக்கும் போது ஒரு வயல இருக்கிறதுல எங்கடான்னு கேட்டா இல்ல பூ கடைக்கு போயிருக்கு. மோர் சார் ஒழுங்கா ஒத்திய பாடுறான்னா மோரா? தவா மோரு இவா கூட என்ன வேலை? என்னையா அது? எல்லாரும் கூட என்ன வேலைன்னு கேட்பாங்க, நீ என்ன கூடைக்கு என்ன வேலைன்னு கேக்குறீங்க? என்னம்மா நீ? நான் ஒருத்தனா குடிச்சாதான் கூடையில குடிக்கலாம். இங்க ஒரு கோஷ்டியா இருக்குதா? சும்மா இருக்குடா. ஏன்டா பாக்குறீங்க? விலை பேச வேணா? பேசுறது இல்லையா? இது 4 ரூபாய் மோரு, மொத்தமா கேக்குறதுனால 3 ரூபாய் 90 பைசா தரேன். 3 ரூபா 90 பைசாவா? இந்த இறக்கடா. 3 90. குடிண்டா. என்னடா சின்னடா? அதுக்காக பானை வா, கைய புடுறா குடுறா. நீ ஹார்மோனியா என்னதான் முதலாளியாமா இப்படி வாங்கியா? பொம்பளை பிள்ளை எப்படா கையாண்டி குடிப்பா? நீ குடிமா. அதுக்காக ஊற்றுவீங்க. அவளே சும்மா இருக்கா, நீ வேணா போடா. வில்லன் பாக்குறார். அவன் மறைஞ்சிருந்து பாப்பான், இன்னைக்கு நேரா பாக்குறான். அவனைய நீ குடி. சொக்கி சொன்னது சரியா போச்சு. என்னது? உங்க கைப்பட்ட உடனே எனக்கு வியாபாரம் முடிஞ்சு போச்சு. பாருங்களேன். காசா விற்காத பணமா வந்து சொல்லுவாங்க. இனிமேலும் நம்பாம இருக்க முடியுமா? இவ்வளவு நாளும் உங்களை பகைச்ச, நஷ்டத்தோட வீடு திரும்பினேன். இப்போ உங்க ஸ்நேகம் கிடைச்சிருக்கு, காசோட வீடு திரும்புறேன். என்ன மன்னிச்சிருங்க. இதெல்லாம் மன்னிச்சு. இந்த காசையும் உங்க கையால தொடுங்களேன். நான் தொட்டா செலவு அதிகமாகும். அப்படியா? தொட்டுமா? காசு பானை காரி கடையை கட்டு. என்ன கொடுமை இதுவா உலகம்? ஏடாவே மனப்பாடம் பண்றேன். மனப்பாடம் பண்றியா? பண்ணு. ஆமா, ஒரு வாரத்துக்கு கேம்ப். உங்க தொழிலே நாடகம் நடத்துறதுதானே? அது ஏமா கேக்குறீங்க? எங்க அப்பாரு கருவாட்டு கடை வச்சு லட்சமா சம்பாதிச்சாரு. எங்க அப்பாருக்கு நான் ஒரே புள்ள. அவரை பணத்தை கூட லட்சியம் பண்ணாம கலைதான் பெருசுன்னு இவர் இந்த நாடகம் நடத்திட்டு இருக்காரு. என்ன கொடுமை இதுவா உலகம்? இந்த வசனம் பேசுறதுக்கு நேரம் கிடையாது. வேற சீன் ஏதாவது பேசுறேன். அப்ப 10வது சீன் பாக்கலாமா? மூளை இருக்கா? 10வது சீன்ல ஹீரோயின் போன பாட்டு. அப்ப 15? அது என் ஃபைட் சீன்ரா. நானும் பயில்வானம் மோதிக்கிறது. அங்க என்னடா உனக்கு வேலை? இவன் தாங்க ஹீரோ. இவரே இப்படி வளர்றாரு, அப்புறம் நாடகம் அப்படி சொல்லாதீங்க. இப்படித்தான் சில நேரத்துல. ஆனா தன்னை அறியாம சில நேரத்துல ரொம்ப பிரமாதமா பேசுவான். அந்த 30வது சீன் பேசு. தண்ணி தூக்கி போட்டுருவேன். கண்ணை நான் கூப்பிடுறேன். அண்ணன் கூப்பிடுற மாதிரி இருக்கா? பாத்தாரு, நீங்க தான் சொல்லி காட்டுறது. காதல் சீனெல்லாம் நான் செஞ்சு காமிக்கிறேன் உனக்கு. தெரியாதா? நல்லா பாத்துக்க. கண்ணோடு கண் பேசி கருத்தறிவித்து கைகள் கலந்து நெஞ்சங்கள் ஒன்றானவின் பேசவும் வேண்டுமோ? பின் வேண்டாமோ? பேச்சதற்கு என் மூச்சே நீதானே. ஐயோ, என்னை அன்பு வெள்ளத்தில் திணறடிக்காதீர்கள். என் உள்ளத்தில் நீ.
என் எண்ணத்தில் என் கன்னத்தில் குடு குடுகுடு கொடுப்பதற்கு முன் படகு திசை மாறி போவதை கவனித்தீர்களா? ஒத்தையை பார்த்து அப்படியே மயங்கிட்டேன். நீங்க மட்டுமா? நானும் தான். ஒத்திய மாத்திரம் பார்த்தா பத்தாது, நாடகம் பாக்கிறதுக்கு வாங்க. பாப்போம் பாக்கிறதுக்கு தான் கூப்பிடுறேன். நீங்க மாத்திரம் வந்தா பத்தாது, குடும்பத்தோட வாங்க. பாருங்க, குடும்பத்துல எண்ணிக்கை குறைச்சா இருந்தா பக்கத்து வீட்டுக்காரங்க கூட்டு வாங்க. ஏன்னா அப்பதான் வசூல் ஜாஸ்தி ஆகும். நீங்களும் வாங்க. அம்மா வர்றீங்கல்ல, அவசியம் ஐயாவும் வருவாரு. இந்தாம்மா, மறைக்காத, இப்படி உட்காரு. இந்தாம்மா, எந்த மச்சான தாடிக்கிட்டு இப்படி தவிக்கிற? உட்காரு, இல்லன்னா வெளியில போ. நாங்க வர வரைக்கும் இங்கே இரு. இன்னைக்கு பக்குவமா வடிச்சாச்சு. கழுதைகளா, வடிக்கிறதுல மட்டும் பக்குவம் இருந்தா போதாது, குடிக்கிறதுலயும் நிதானம் இருக்கணும். அப்பதான் நம்ம மாட்டிக்க மாட்டோம். போன வாரம் இந்த பையன் குடிச்சிட்டு போட்ட கூப்பாட்டுலதான் போலீஸ் நம்மள வளர்த்துக்கிச்சு. நீ என்னடா? எல்லாரும் கழுதைங்க தான்டா. நான் சொல்றத கேளுங்கடா. யாரும் போலீஸ்ல மாட்டிக்க கூடாது. அப்படி மாட்டிக்கிட்டா ஒருத்தன் காட்டி கொடுக்க கூடாது. சரி சரி சரி, இதுல தாண்டா நம்ம ஒத்துமையே இருக்குது. என் உயிரை காப்பாத்துறீங்க, ரொம்ப தேங்க்ஸ். சீக்கிரத்துல உங்களுக்கு அரசாங்கத்துல பரிசு கிடைக்கும். உன் பேர் என்ன தம்பி? சரவணன். தேங்க்யூ சார். இவங்க தலைவன் தப்பிச்சுட்டான். புலிவாசல் நீ சொன்ன இடம் தானா? இல்ல இல்ல, இது 2 கல்லு தான் இருக்கு. ஐயோ, இன்னும் 2 மைல் நடந்தா எனக்கு பிளட் பிரஷரே வந்துடும். ஐயோ, பிரஷர் கார் இங்க வந்தாலும் அதுல போக முடியாது. பிளட் பிரஷர்னா காரணம் நம்ம ரத்த கொதிப்பு. ஏங்க, ப்ரொடக்ஷன் மேனேஜர் காய்ச்சல் அங்கேயே படுத்துக்கிட்டாரு. நீங்களும் இப்படி பின்னாங்கன்னா எப்படி லொகேஷன் பாக்குறது? நீங்க பார்த்து செலக்ட் பண்ணா தரலாம், அங்கேயே ஷூட் பண்ணிடுவோம். சரி, நாங்க திரும்பி வர்ற வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. நானும் ஒரு சாராய கேஸ் அக்கா போலீஸ் கூட போய் கண்டுபிடிச்சு வந்து. அது சரி, நீ நாடகத்துக்கு வராம இருந்தா நல்லதா போச்சு. ஏன் கூட்டமே இல்ல, கிடையாது. டிக்கெட் படத்தெல்லாம் திருப்பி கொடுத்து நாடகத்தை ஒத்தி போட்டேன். விளம்பரம் பண்ணணும், அப்பதான் கூட்டம் சேரும். ஐயா, விளம்பரம் பண்ற அளவுக்கு கம்பெனி நிலைமை சரியில்லை. அதுக்கு தான் நான் ஒரு ஐடியா பண்ணிருக்கேன்.
மக்கள் தலைவன் எம்ஜிஆர் தலைமையில நாடகம் போட போறேன். அப்ப மட்டும் வசூலாகுமா? மக்கள் தலைவன் தலைமையில விளையாட்டா கொட்டாய் கிளியும் கூட்டம் அவ்வளவு வரும், காசு அவ்வளவு சேரும், பணத்தை எண்றதுக்கு நேரமே பத்தாது, அவ்வளவு ஆயிடும். அவர் மாத்திரம் தேதியை கொடுத்துட்டாரு, அவ்வளவுதான் என் தலையெழுத்தே மாறிடும். பட்டம் போறேன், காத்து மழை வரும்போது இருக்குது பத்திரம். ஏமா நீ இங்க இருக்க போறியா? நான் ஏன் இங்கே இருக்க போறேன்? ஐயா அவசரப்பட்டு இறங்காத, தண்ணி மேல இருக்கிற போல ஜோர் வேற எதுவும் கிடையாது. பத்திரம். நான் ஒரு குழப்ப கட்டவ, ஆசையா நிறைவேறல. அவசரப்படாம இருந்தா டிக்கெட் காசையாவது வாங்கிருக்கலாம். அப்ப நீ நாடகத்துக்கு போயிருந்தியா? அங்க போனதுனாலதான் 2 வகையிலயும் ஏமாந்தேன். ஒரு வகையா காசு, இன்னொன்னு ஆசை. ஆமா யாருங்க? ஒரு நாயகன் மேல. நாயகனா? யாரு யார சொல்ல? காவியத்துல துஷ்யந்தன் சகுந்தலைக்கு போட்ட கணையாடி மாதிரி இந்த காட்டுல நான் உனக்கு போட்ட மோதிரம் நம்ம உறவுக்கு சாட்சி சொல்லும் அடையாளம். சகுந்தல கதை சொல்லி என்னம்மா கேட்டீங்களே, நேரமாச்சு, அம்மா தேடுவாங்க, நான் போயிட்டு வரேன். மறுபடியும் இங்கேயே. வணக்கம். வேல் நாடக சபையாரின் அடங்கா பிடாரி என்னும் நாடகம் மக்கள் திலகம் உயர்திரு எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் நடைபெறும். என்னது வீடு என்னைக்கும் போல கலகலம் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்குது, என்ன விஷயம்? சரி, முத கூட வருது, கூட என்னென்ன வருமோ? கூட ஐயோ, என்னது உள்ள ஜேம்ஸ் பாண்ட் படமே நடக்குதா? ஜூடோ பைட் நடக்கிற மாதிரி இருக்குது. அடியே மருமகனே, என் மகனை கொஞ்சம் உயிரோட வையே. டேய் ராஜி, உயிரோட இருந்தா வந்துடுறா. கூப்பிட்டீங்களா? என்னடா நோன்ற? டேய், பொண்டாட்டி கையால் அடி வாங்குறது உனக்கு என்ன புதுசா? அனுபவப்பட்டவனானே நீ. அவ கையை ஓங்கும் போது திடுதிடுன்னு ஓடி வர வேண்டியதாடா. காலை ஓடிக்க அளவுக்கு ஏன் அங்கே நிக்கிற? எப்படி ஓடி வர்றது? கதவை தாப்பா பட்டுக்கிட்டான். கதவை சாத்தி அடிச்சாடா உன்னை. அறிவு கட்ட ஜென்மம், அறிவு கட்ட ஜென்மம். பொண்டாட்டி கையால் அடி வாங்கலாமாடா? நான் இருந்தா நீங்களா இருந்தா என்ன செய்வீங்க? காலை பிடிச்சிட்டு அடிக்காத விட்டுருன்னு கெஞ்சுவேன். தானே பார்த்தேன். எம்மாடி மருமகளே, புருஷனை கைக்குள்ள போட்டுக்க வேண்டியதான், அதுல தப்பு இல்ல. ஆனா கையால போடுறது இருக்கு பாருமா, அது ரொம்ப தப்புமா. பையனை இப்படி அலங்கோலப்படுத்தி வச்சிருக்கீங்க, அப்படி என்னமா பண்ணாவே? எனக்கு கோவம் வர மாதிரி இவரையே நடக்கணும். கண்ட பாத்திரத்தை எடுத்து அடிக்கிற, அப்புறம் ஏன் கையோடவே அவர் இவருன்னு மரியாதை கொடுக்குற? சொந்தமாக என்னடா பண்ணுன? ஒண்ணு செய்யலப்பா, குழம்புல கொஞ்சம் அதிகமா உப்பு போட்டுட்டேன். சமையல் வேற பண்றியா? சும்மா பொழுதுபோக்கா குழம்பு வச்சு சொன்னா நான் அறையில இப்போ வேண்டா, சமையல் பண்றது பொழுதுபோக்கா? ஏமா கல்யாணத்தை பண்ணிட்டு புருஷனை சமையக்காரடா சுட்டிய? ஏன் புருஷன் சமையல் பண்றதுன்னு புதுசா? ரொம்ப நாளா பண்றியா? கல்யாணத்துக்கு அப்புறம் தான்ப்பா. எல்லார் வீட்லயும் அப்படித்தான் நடக்குது. அதனாலதான் அடுப்படைய கூட பின்னால வச்சு கட்டுறது வழக்கம். புதுசா இருக்குமா வழக்கம்? சரி சரி, உங்ககிட்ட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. போடா, இன்னும் 2 3 பாத்திரம் இருக்கு போறதுக்கு, போய் வாங்கிட்டு வா போ. வயிற்ற பசிக்குது, வந்து சாப்பாட்டை போடுங்க. அனுப்புங்க. டேய், கையோட பரிமாறிட்டு வாடா. பக்கத்துல ஒரு விசிறி வச்சுட்டு விசிறு. போடா, அறிவு விட்ட ஜென்மம், போடா. பாத்தீங்களாப்பா என் தலைவிதிய? உங்க அம்மாவை விட ஒண்ணு மோசலடா. போடா போடா. எத்தனை நேரத்துல பிறந்தானோ பாத்திரத்தால் அடி வாங்குறதே பொழப்பா போச்சு. பாவம் இருக்கட்டும், இவருக்கு ஒரு வழி பண்றேன். அடே ராஜே, ஏப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யார் வர போறாங்க தெரியுமா? யாருப்பா? பஞ்சம் பாகவதன், கஞ்ச கதிரேசன். அதான்டா உன் சிநேகிதன் பாடகர் நம்ம வீட்டுக்கு வர போறான். ஐயோ, அவனை ஏப்பா வீட்டுக்கு கூப்பிட்டீங்க? அறிவு கட்ட ஜென்மம், நானா கூப்பிட்டேன்? அவனா வர்றேன்னா வரேன்னு சொல்லணும், எப்படி வேண்டாங்கிறது? வாங்க வாங்கன்னு கூப்பிட நீங்க யாரு? நான் யாரா?
நிக்கிறானே உன் புருஷன், இந்த கழுதைய பெத்த அப்பன். எந்த துப்பனா இருந்தா எனக்கு என்ன? இந்த வீட்ல நான் ஒருத்தி தான் நாட்டாம பண்ண முடியும். வேற யாரு பண்றா நாட்டாம இந்த வீட்டுல? உன்னை விட்டா பின்னையே என்ன கேட்காம அந்த பாகவதரை இங்க கூப்பிட்டுங்க. கேட்கலான்னு தான் தேடி பார்த்தேன், கிடைக்கல. இந்தாமா வரப்போற பாகவதன் உன் புருஷனோட வேலை பாக்குறவன். பாக்கட்டுமே. அவன் வந்து உன் புருஷன் உங்ககிட்ட படுற பாட்டை பாத்துட்டான்னா, யாயா குடும்பம் நடத்துற லட்சணம் இதுதானான்னு என்ன கேட்பான். கேட்கட்டுமே. என்னடா அது ராமலிங்க குடும்பத்துல அள்ளி தர்பார் நடக்குதுன்னு ஊரெல்லாம் சொல்லுவான். சொல்லட்டுமே. என்னது வரப்போற பாகவதங்கிற நீ பாடுற? சாந்தா என்ன வரப்போற பாகவதர் என் கூட வேலை பாக்குறவன். அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? அவனுக்கு எதுக்கு என்ன அவமானப்படுத்தினா நான் வேலைக்கே போக முடியாது. அதுக்காக திடீர்னு என் பழக்கத்தை மாத்திக்க முடியுமா? உன் காலில் வேணாலும் விடுங்க. அப்பா நீங்களும் விடுங்க. சரி சரி, 2 பேரும் கெஞ்சி கேக்குறதுனால கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஆளுக்கு முன்னால புருஷனுக்கு அடங்கின பொஞ்சாதி மாதிரி நடந்துக்கிறேன். மாதிரிதான். ஆனா ஒரு கண்டிஷன். என்னது? 3 தரம் தான் நீங்க என்ன அதிகாரம் பண்ண முடியும். அதுக்கு மேல போனா முன்கை நீளும், முகரக்கட்டை வீங்கிடும், அப்புறம் என் சுயரூபத்தை காட்டிடுவேன். கேட்டாடா மானே, 3 வாட்டி தான் அளவுக்கு மீறிட்ட அவ்வளவுதான். அவ சுயரூபம் வந்துடும், நமக்கு இருக்கிற ரூபம் போயிடும். ராமலிங்கா ராஜு கரெக்டா வந்துருவானே. சாப்பாட்டு கூப்பிட்டா வேலையை மிஸ் பண்ணவே மாட்டானே. சரி சரி, 3 தரம். நினப்பு இருக்கு. கூப்பிடு. பாகவதர் வாங்கயா, உள்ள வாங்க. திவ்யமான குடும்பம். ஏன் திசைக்கு ஒருத்தர போய் நிக்கிறீங்க? மரியாதை திவ்யார மாடு வந்தவங்க வாங்க கூப்பியா? அதுதான் போகட்டும். ஏன் நிக்க? போய் காப்பி கொண்டாடி போய். சுவாமி மன்னித்து விடுங்கள், மறந்து விட்டேன். இதோ போய் கொண்டு வர்றேன். ஒரு தரம். ஒரு வாட்டி முடிஞ்சு போச்சுரா. இந்த 2 வாட்டி தான் பாக்கி. ஜாக்கிரதை. என்ன சொல்றீங்க? அது ஒண்ணு இல்ல, பையனுக்கு புத்தி பத்தி சொல்றேன். புத்திக்கு ஒரு தகப்பன், பக்திக்கு ஒரு மகன், அடக்கத்துக்கு ஒரு மருமக. அடாடா, இதுதான் குடும்பம். இதா குடும்பம். பின்ன கிடைக்கணுமே. இதா கிடைக்குது, வாங்கி குடி. காப்பியை குடிச்சிட்டு குத்து கல்லாட்டம் நிக்கிறீடி. ரத்தலட்சியை கொண்டாந்து கொடுக்கணும் ஒரு அறிவு கிடையாது உனக்கு. அரஞ்சா தெரியுமா? கொண்டாடி போய். மறந்துட்டேத்தா, மன்னிச்சுக்குங்க. 2 விரலை காமிச்சிட்டு போறான். 2 வாட்டி முடிஞ்சு போச்சு, 100 வாட்டி தான் பாக்கி. பத்திரம். என்ன சொல்றீங்க? அதே புத்தி. அதே பையன், அதே அத்தை, அதே புத்தி. பலே 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 பலே. எங்க சுண்ணாம்ப காணா? சுண்ணாம்பு மாடு 3 மாடு அரஞ்சன தெரியுமா? ரத்தலட்சியம் கொண்டாந்திய சுண்ணாம்பு கொண்டாந்து அறிவு கிடையாது. கொண்டாடி போய். ஐயோ அத்தா, இன்னைக்கு எனக்கு என்னமோ எல்லாம் மறதியாவே ஆகிக்கிட்டு இருக்குது. ஆமா அத்தா, மன்னிச்சிருங்க அத்தா, மன்னிச்சிருங்க. 3 முடிஞ்சதுரா. பத்திரம் மூச்சு விட்டுறாத, மூஞ்சி வீங்கிரும். ராமலிங்கம் ரொம்ப பையனுக்கு புத்திமதி சொல்லாதீங்க. அத பொண்டாட்டிய எந்த விதமா அடக்கி ஆடுறான் பாத்தீங்களோ? இவன் என்ன எடுத்துங்களேன். மருமக இருக்காளே மாமா கிட்ட ஆடுனா ஆடுவா, பாடுனா பாடுவாள. ஏம்மா ஒரு பாட்டு தான் பாட கேட்போம். பெரிய ஞானத்தை கேட்கிறாரு. பாடி தொலைண்டி பாரு. நல்ல சமயமடா, நல்ல சமயமடே, இதை நழுவ விடுவேனோ. பாட்டுல போய் போற வராம சொல்ற. வந்துடுறா. அறிவு இருக்கா அவனுக்கு? 3 தரம் முடிஞ்சிருச்சுல்ல, 3 இல்லாம 4ஆம் தரம் அடி. நான் சொல்றேன். புருஷனை புரி மாதிரி அழைறீங்க. என்னங்க என்ன புதுசாயிட்டு? தினம் வந்து பாரு, இதேதான் நடக்குவீங்க. என்னமா புது மனுஷன் வந்து தொலைக்கிறியன்ட்டு 2 பேரும் என் காலை பிடிச்சுக்கிட்டு கெஞ்சினாங்க. கெஞ்சுறீங்களா இல்லையா? அதனாலதான் ஒத்துக்கிட்டேன். 3 இல்லாம 4ஆம் தரம் கேட்டா அவன் எதிர்னேன். ராமலிங்கம் ராஜி, நான் வர்றேன். எனக்கு மயக்கமா வந்து போறேன். நான் வர்றேன். வந்துட்டா பெருசா கில்பா வச்சு. என்ன சொரண கட்ட ஜென்மம். போடா, இதுக்கு மேல யாரா நிக்கிற? நாக்க புடிட்டு சாவடா, போடா. சாய் சொல்றீங்களா? ஏண்டா டேய், பார்த்தது யாரு? பாவரேன். குடும்ப லட்சணம் தெரிஞ்சு மாத்திரா. இது அப்படியே கதையா காலட்சேபம் பண்ணுவா, திருத்தவா. போடா. போறேன். நான் சாக போறேன். அதுக்காண்டா பர்மிஷன் வாங்கிட்டு போற? தனியா விட்டதுன்னு ஜாலியா இருந்துட்டு போறேன். ஜாலியா இருக்க போறியா? உன் புருஷன் சினிமாக்கா போறான், சாக போறான். போகட்டுமே. அப்புறம் எப்படி ஜாலியா இருப்ப? ஏன் இருக்க முடியாது? புருஷன் போயிட்டான்னா பொட்டு அழிச்சிட வேண்டியதான். பொட்ட அழிச்சிட வேண்டியதான். தலையில பூ வைக்க முடியாது. ஐயோ, என்னால பூ வைக்காம இருக்க முடியாது. கழுத்துல தாலி இருக்காது. ஐயோ, 4 பேர் மத்தியில மங்களகரமா நீ நடமாட முடியாது.
நிஜமாவா? ஆமா புடிச்ச இல்லன்னா அப்படித்தான். ஐயோ, என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. என்னால அப்படி எல்லாம் இருக்க முடியாது. மாமா மாமா அவரை கூப்பிடுங்க மாமா, அவரை கூப்பிடுங்க மாமா. நானே துரத்துறேன், நீதானே துரத்துற, நீ கூப்பிடு. நான் கூப்பிட்டேன் மறுபடியும் அடிக்க போறேன்ட்டு வர மாட்டாரு. கூப்பிடுங்க மாமா. நான் கூப்பிட்டா வந்தாலும் வச்சுக்க. கிட்ட இருக்கான மறுபடியும் சாத்துறானா? சத்தியமா அங்க அப்புறானே செத்த எங்க அப்பா ஏன் இருக்கிற? மாமா ஆணையா அடிக்க மாட்டேன். நிச்சயமா? ஏய், ராஜே, வாங்க வாடா டேய். நான் இங்க இருக்கேன்ப்பா. என்னது, நீங்க இங்கதான் இருக்கீங்களா? சாகல சத்தியம் பண்ணி கொடுத்துக்க மறுபடியும் அடிக்க போறேன். இல்ல இல்ல, மன்னிச்சிருங்க மாமா. அத்தான் அத்தான் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு புத்தி வந்துருச்சு அத்தான். வேண்டா, காரியம் ஆற வரைக்கும் தான் காலை பிடிப்பானுங்க. காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன்டா காலை விடுற? என்னப்பா செய்யுது? பழக்க தோஷம். இங்கேயும் பழக்கமா? மருமகளே, ஏனுங்க மாமா? உனக்கு புத்தி வரணுங்கிறதுக்காகத்தான் நாங்க இப்படி ஒரு நாடகம் நடிச்சோம். நாடகமா? ஆமாம்மா, புருஷன் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு ஓடுற அளவுக்கு ஒரு பொண்டாட்டி அவனை நடத்துறான்னா அந்த குடும்பத்துல நிம்மதியா இருக்காதுன்னு நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இந்த நாடகம் நடிச்சோம். நிஜமா எனக்கு புத்தி வந்துருச்சு. வந்துருச்சா? ஒரே ஒரு வாட்டி ஒரு வாட்டி என் கண்ணு முன்னால உன் புருஷன் கால்ல விடு. காலையா விடு விடுங்கண்ணா. விடு. ஐயோ, தாய்மார்களே, ரசிக பெருமக்களே, மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் அவர்களுடைய ஷூட்டிங்குக்கும் பொது பணிகளுக்கும் இடையே எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த நாடகத்திற்கு தலைமையாக வந்தது குறித்து அவருக்கு எங்கள் சார்பாகவும் உங்கள் சார்பாகவும் இந்த மலர் மாலையை அணிவிக்கிறேன். காரணம் ஒண்ணு விட பேசுமா? அன்புள்ள தாய்மார்களே, பெரியோர்களே, நண்பர்களே, வேல் நாடக சபாவின் உரிமையாளரே, உறுப்பினர்களே, இந்த நல்லதொரு நாடகத்திற்கு தலைமை தாங்கக்கூடிய வாய்ப்பினை தந்ததற்காக நன்றி கூற நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். நாடகம் நாட்டிற்கு தேவைதான் என்றாலும் இப்படிப்பட்ட நாடகங்கள் தான் நாட்டிற்கு நல்ல பலனை தருவதாகும். கணவனும் மனைவியும் சண்டை போட்டுக்கொண்டு யார் பெரியவர்கள் என்ற நிலையில் போராடி கொண்டிருந்தால் நிச்சயமாக குடும்பம் சிறப்படைய முடியாது. அதை அறிவிக்கும் வகையில் கணவனும் மனைவியும் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைமையில் சண்டை போட்டுக் கொள்வதும் ஒருவரை ஒரு அவமானப்படுத்துவதும் கூடாது என்பதை எடுத்து காட்டியிருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நாடக குழுக்கள் நாட்டுக்கு தேவையாகும். இந்த நடிகரை பார்க்கும் பொழுது எனது நண்பர் நாகேஷனுடைய நினைவுதான் எனக்கு வருகிறது. எதிர்காலத்தில் இன்னும் கொஞ்சம் அக்கறையோடு நடித்தால் நாகேஷை விட புகழ் பெறலாம் என்று நான் கருதுகின்றேன். இந்த சகோதரி மனோரமாவை போலவே இருக்கிறார்கள். பார்த்தால் மாற்றமே தெரியாது. நடிப்பிலே மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்ட வேண்டும். மனோரமாவை போல, ஏன் அதை விட கூட பேர் வாங்கலாம். எனக்கு இப்படிப்பட்ட வாய்ப்பை தந்திருக்க நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.